கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 26 முதல் ஜூலை 2 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாகவே ஜூலை 2, 3, 4 பிற்பகல் வரையுமே கிரக மாலிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகம். அந்த டேட்ஸில் குழந்தை பிறந்ததுங்கிற பட்சத்தில் நாடாளக்கூடிய யோகம் வரைக்கும் பிராப்தமாகும். எங்கிருந்தாலும் சரி அவங்க ராஜாவாக தான் இருப்பாங்க. சாதாரண வீட்டில் பிறந்தாலும் ஒரு பெரிய லெவலில் அப்ரஹாம் லிங்கன் மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்து ஜம்முன்னு ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 2-3 நாட்களுக்கு உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம். உங்கள் ஆற்றுல யாராவது கன்சீவ் ஆகலை அப்படின்னா, குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் பிரயத்னப்பட்டேன்னா கண்டிப்பாக அருமையான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அபாரமான ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக அந்த 2-3 நாட்கள் இருக்கிறது. செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன் பொதுவாகவே அடுத்த 1.5 மாதம் வந்து கொஞ்சம் உக்கிரத்தை காட்ட போகிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரவாதி சுட்டு கொல்லப்படுவான். அதே மாதிரி நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட கலக்கங்கள், குழப்பங்கள், பிரிவுகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது. பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். பை ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் மாற்றுவோம். அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மினிஸ்டர் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, உஸ்பெகிஸ்தான், டர்க்கி, நார்த் இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நேபாள், உத்தராகண்ட், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்களில் பூகம்பங்களும் அசம்பாவிதங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 1.5 மாதம் இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறாலோ அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசி நண்பர்களுக்கு செலவுகள் அபரிவிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், 2ஆம் தொழில் சார்ந்த சிந்தனைகள், அதே மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சார்ந்த விஷயங்கள். ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை கவலைக்கிடமாக ஆனதுனால ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள், இல்லை உதிரி பாகங்கள் மாற்றக்கூடிய அம்சங்கள், வண்டி வாகனங்களில் பழுது நீக்கக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட 1, 2, 3 கிரகங்கள் வந்து அயன சயனஸ்தானம்ங்கிறத போகஸ்தானம் 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு தூக்கம் சார்ந்த விஷயங்கள், தூக்கமின்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய லைஃப் கிடைக்கும். அதாவது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால் என்ன, அடுத்த ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை புதுசாக ஒரு ஆர்டர் வரும், இல்லை புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் வரும், வேறு ஒரு இடத்துக்கு முற்றிலும் தெரியாத சூழலுக்கு போய் உட்காரக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஆற்றல் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. முதலீடுகள் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க. அந்த முதலீடுகள் பெரிய அளவுக்கு வெற்றியை லாபம் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். அதை சார்ந்த செலவுகள், அதை சார்ந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக வரக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே பார்க்கும் பொழுது ஒரு 50-50% தான் சொல்ல முடியும். ஏன்னா செலவுகளும் இருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறும், ஒரு சில பேருக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்குவீங்க, ஒரு இஎம்ஐ மாறின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வித் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய ஒரு சூழல் தென்படும். ஆனாலும் ஒரு சில பேருக்கு மெயினாக உடல்நிலை சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தெரியும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்கள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி ரொம்ப யோகமாக இருக்கும். பேசிக்கலாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக கட்டுமானம் சார்ந்த ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் 50%, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 50%.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.